ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் அரிசி மாவில் பாஸ்தா செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல மாவு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், வாங்க செய்யலாம். மாவு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முதல்ல உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ எப்படி மிக்ஸ் பண்ணுறாங்கன்னு சுடு தண்ணியில் தான் இது மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப குளக்குளன்னு செய்யாமல் அவங்க எப்படி மிக்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்து அதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு அரிசி என்ன அரிசி தேவைன்னு நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன், பார்த்துக்கோங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். சுடு தண்ணி தான் யூஸ் பண்ணணும். உங்களை பார்த்து மிக்ஸ் பண்ணணும். இப்போ கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அவங்க பாருங்கள், அவங்க எப்படி ரவுண்ட் ரவுண்டாக எப்படி மிக்ஸ் பண்ணுறாங்கன்னு. நல்லா சாஃப்டாக நல்லா மிக்ஸ் பண்ணணும் பாருங்கள். இது மாதிரி ரவுண்ட் பண்ணி தனித்தனியாக பால்ஸ் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா திரும்ப ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் பண்ணலாம். இப்போ நாங்கள் பால்ஸ் மாதிரி செஞ்சு வச்சுருந்தோம்ப்பா, அதெல்லாம் எடுத்து திரும்ப போட்டிருக்காங்க. திரும்பவும் மிக்ஸ் பண்ணுவாங்க. இப்படி கையால் உள்ளங்கையால் எல்லாம் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கணும். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாவு எவ்வளோ சாஃப்டாக வந்துருக்குன்னு இப்போ நாங்கள் எந்த ஷேப் வேணாலும் செஞ்சு போட்டுக்கலாம். ஷேப்ஸ் எப்படி செய்யணும்னு காட்டுறேன் பாருங்கள். அவங்க ஷேப்ஸ் பண்ணுற வரைக்கும் நாங்கள் எப்படி பார்க்கலாம் வாங்க. நான் 1 kg ரைஸ் ஃப்ளோருக்கு 150 கிராம் ஆயில் போடுறேன். முதல்ல பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் போட்டுக்கலாம். வெங்காயம் நான் 6 வெட்டி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். நல்லா பிங்க் கலரில் ஆகிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். ஸ்பூன் அளவில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். அவங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போயிடுச்சு. அதுக்கப்புறமா நான் 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன், போன்லெஸ்ஸு, அதுவும் சேர்த்துடலாம். மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் போட்டுருங்க. உப்பு கொஞ்சம் போட்டுருங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இல்லை சிக்கன், மட்டன் எந்த நான்வெஜ்னாலும் சேர்த்து போட்டுக்கலாம். நான்வெஜ் போட்டு செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சக்தி மிளகாத்தூள் எடுத்துருக்கேன், 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். வாங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ரெட்டிஷாக வந்திருக்கு. இது கூட தக்காளி நான் 4 தக்காளி எடுத்துருக்கேன், பெரிய தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா நான் 4 பச்சை மிளகா எடுத்துருக்கேன். கொத்தமல்லி, புதினா 1.5 கைப்பிடி அளவு எடுத்துருக்கேன். வாங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த சமயத்தில் நான் ஃபேண்டா லீஃப் கொஞ்சம் எடுத்துருக்கேன், அது கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டால் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். வாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போவே நல்லா ஸ்மெல் வருது. இப்படி நல்லா ரெட்டிஷ் ஆகிடும். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கிலோ ரைஸ் ஃப்ளோருக்கு நான் தண்ணி அளவு வந்து இந்த ஜக் எடுத்துருக்கேன். இந்த ஜக்கால் 4 ஜக்கு தண்ணி போட்டுடலாம். இந்த அளவு தண்ணி போட்டுக்கலாம். இந்த சமயத்தில் உப்பு காரம் ஏதாச்சும் தேவைன்னா பார்த்து போட்டுக்கலாம். எனக்கு காரம் கரெக்டாக இருக்குது, உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா கொதி வரட்டும். அது வரைக்கும் மூடி வச்சு மூடிடலாம். ஷேப்பில் பண்ணியிருக்காங்கப்பா. இது ரவுண்டு மாதிரி, இது ஸ்டார் மாதிரி, இது சுத்திரி மாதிரி பண்ணியிருக்காங்க. 3 ஷேப்பில் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு என்னென்ன ஷேப் தெரியுமோ அதே மாதிரி நீங்கள் செஞ்சு போட்டுக்கலாம். முதல்ல கொதி வரட்டும். கொதி வந்த அப்புறமா தான் இதை எடுத்து போடணும், இல்லைனா அரிசி அப்படியே ஒடிஞ்சு வந்துடும். வாங்க கொதி வந்துருச்சா பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நாங்கள் செஞ்ச அந்த ரைஸ் ஃப்ளோர் மாவு செஞ்சு வச்சிருந்த ஷேப்ஸ் எல்லாம் போட்டுடலாம் வாங்க. இப்போ தான் நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும். இந்த பிளேட் எடுத்து அப்படியே கவுத்தரக்கூடாது, ஒன்றொன்னா எடுத்து போடணும். இன்னும் அப்படியே கவுத்திட்டிங்கன்னா அப்படியே எல்லாம் ஒடிஞ்சி கொழுன்னு ஆகிடும். உங்கள் ஒன்றொன்னா எடுத்து போட்டுக்கலாம். இப்படி ஒன்றொன்னா எடுத்து போட்டுக்கோங்க. ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் பண்ணிக்கிட்டு ஒன்றொன்னா எடுத்து போடுங்க. அவங்க ஒன்றொன்னா எடுத்து போட்டுக்கலாம். ஒரு பிளேட்டு நான் ஃபுல்லாக போட்டுட்டு கொதி வரட்டும். அதுக்கப்புறமா இன்னொரு பிளேட்டு அதுவும் போட்டுக்கலாம். இந்த ஷேப்ஸ் போட்ட உடனே ஸ்பூனை வச்சு நாங்கள் மிக்ஸ் பண்ணக்கூடாது, ஒடிஞ்சிடும். அதனால் கொதி வரட்டும். கொதி வந்த அப்புறமா இன்னொரு பிளேட்டு நாங்கள் போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ ஒவ்வொரு பிளேட்டாக நாங்கள் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இது எப்படி மிக்ஸ் பண்ணணும்னு நான் காட்டுறேன் பாருங்க. இது மாதிரி தான் மிக்ஸ் பண்ணணும். இப்படின்னு வச்சு மிக்ஸ் பண்ணக்கூடாது. இது மாதிரி மெல்லமாக, இல்லைன்னா ஒடிஞ்சிடும். அதனால தான் சொல்கிறேன். நல்லா வேகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், என் பையனும் ஷேப் எல்லாம் செஞ்சுருக்கான், வாங்க பார்க்கலாம். இது கேண்டி, இது ஸ்கொயரு, இது கேட்டு. சாரி தப்பாக சொல்லிட்டேன். என் பையன் கத்துறான். இது ட்ரையாங்கிள், இது கேண்டி, இது கேட்டு. என் பையன் செஞ்சது ரொம்ப அழகாக இருக்குல்ல. நீங்களும் ட்ரை பண்ணுங்கப்பா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷேப்ஸ் எல்லாம் பாஸ்தாலாம் ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. இந்த சமயத்தில் இன்னும் ஒன்று மிக்ஸ் பண்ணணும். அது என்னென்னு பார்த்துக்கலாம். நாங்கள் ரைஸ் ஃப்ளோர் மாவு கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம். அது இந்த கன்சிஸ்டன்சியில் கொஞ்சம் நல்லா தண்ணி மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அது மேலே போட்டுறணும். மேலே போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இது போட்டு மிக்ஸ் பண்ணால் நல்லா திக்காக வரும், நல்லாயிருக்கும், இன்னும் டேஸ்ட் அதிகமாகும். நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு உப்பு காரம் ஏதாச்சும் குறைவாக இருந்துச்சுன்னா பார்த்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நல்லா கொதி வந்த அப்புறமா ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். மறக்காமல் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.